ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூல சேல் ஆகிட்டு இருக்கா இல்ல அண்டர் வேல்யூல சேல் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து வாங்கணும். இபிஎஸ்ல 5 வகையான இபிஎஸ் இருக்கு. கம்பெனி திடீர்னு என்ன செஞ்சிருக்கலாம், தன்னுடைய சொத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வித்திருக்கலாம். வித்து அந்த அதே நம்ம என்ன செய்வோம், அக்கௌண்டிங் காமிக்கணும் ப்ராஃபிட்ல கொண்டு வந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள்பட்ட கடனா இருக்கும். அந்த கடன் திடீர்னு அந்த கம்பெனிக்கு வந்திருக்கும். ஸோ அதனால அதனுடைய ப்ராஃபிட் என்ன இருக்கும், 10 கோடியில இருந்து 20 கோடியா மாறி இருக்கும். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசிக் இபிஎஸ் இந்த ஃபார்வர்ட் இபிஎஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸோ குயிக்கா நம்ம போய் இது பண்ணிடக்கூடாது. ஸோ உடனே என்ன செய்யணும், நம்ம இந்த அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பங்கு சந்தையில ஒரு ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் ஓவர் வேல்யூல சேல் ஆகிட்டு இருக்கா இல்ல அண்டர் வேல்யூல சேல் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து வாங்கணும். அது எப்படி, அதுல என்னென்ன வித்தியாசமான மாடல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற அனைத்தையுமே இந்த வீடியோல முழுசா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஷேர் மார்க்கெட் பத்தின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா பி ரேஷியோ அப்படிங்கிற ஒன்று வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த பி ரேஷியோவை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நார்மலா அந்த ஸ்டாக் வந்து 300 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய இபிஎஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏர்னிங் பெர் ஷேர் அப்படிங்கிறது ஒரு 30 ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு கரண்டா சேல் ஆகிட்டு இருக்கிறது இபிஎஸ் விட 10 மடங்கு சேல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஓரளவு ஓவர் வேல்யூ தான், பட் இருந்தாலும் என்னது, அந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கு, நல்ல ரேஞ்சில் இருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுல மெயினா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது தான். இந்த இபிஎஸ்ல ஏகப்பட்ட வகையான இபிஎஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் பெர்ஃபெக்டா ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இபிஎஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு ஒரு ஆண்டு வருமானம் ஒரு 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 லட்சம் ஸ்டாக்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 10 லட்சம் ஸ்டாக்ஸை ஓவரால் ப்ராஃபிட்டா அதை வர டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் இபிஎஸ். அப்போ 1 கோடி ரூபாயை 10 லட்சத்தால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அதனுடைய இபிஎஸ் அப்படிங்கிறது 10. இபிஎஸ்ல 5 வகையான இபிஎஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது பேசிக் இபிஎஸ். இந்த பேசிக் இபிஎஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் 1 கோடி ரூபாய் ஒரு பைனான்சியல் இயர்ல சம்பாதிக்குது. உதாரணத்துக்கு 2024-25 பைனான்சியல் இயர்ல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய பேசிக் இபிஎஸ் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, போன ஃபைனான்சியல் இயர் வரைக்கான டேட்டா மட்டும்தான் இருக்குமே தவிர கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல உள்ள குவார்டர் ரிசல்ட் எதுவுமே இதுல ஆட் ஆகாது. ஸோ இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல உள்ள டேட்டாவை நீங்க ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இபிஎஸ் டிடிஎம் சொல்லுவாங்க, ட்ரைலிங் 12 மந்த் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இபிஎஸ் எதுக்காக கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, லாஸ்டா உள்ள குவார்டர்ல உள்ள ரிசல்ட் வரைக்குமே என்ன இபிஎஸ் வருதோ அது எல்லாத்தையும் கூட்டி அந்த 4 குவார்டர் ஃபைனல் 4 குவார்டர்னுடைய இபிஎஸ் கூட்டி ஆவரேஜ் பண்ணி ஒரு இபிஎஸ் வரும். அதுதான் இந்த இபிஎஸ் டிடிஎம். நார்மல் பேசிக் இபிஎஸ் 10 அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அதே ஸ்டாக்கு வந்து 4 குவார்டர்லயும் இபிஎஸ் அந்த 4ஐயும் கூட்டினீங்கன்னா ஒரு 11 ரேஞ்சில் வருது அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனி என்ன ஆகிட்டு இருக்கு, நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஏன்னா போன ஃபைனான்சியல் இயருடைய இபிஎஸ் வெறும் 10 தான், இந்த ஃபைனான்சியல் இயர் கரண்ட் குவார்டர் வரைக்கும் 11 இருக்கு. அப்போ அந்த கம்பெனி என்னது கண்டினியூஸ் குரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்து நீங்க என்ன செய்யலாம், கண்டிப்பாக பை பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும். இபிஎஸ் வந்து 10, இபிஎஸ் டிடிஎம் 9 இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி என்ன ஆகுது, டவுன் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த கம்பெனி அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, டைலூட்டட் இபிஎஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஆண்டு வருமானம் 1 கோடி ரூபான்னு வச்சுக்கிட்டோம். அந்த கம்பெனி 10 லட்சம் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல என்னுடைய கம்பெனி ஊழியர்கள் எல்லாத்துக்குமே ஒரு 10 லட்சம் ஸ்டாக்கை நான் கொடுக்க போறேன். ஏன்னா அவங்க இதுல கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு சேலரி ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ட்டு இஎஸ்ஓபி அப்படிங்கக்கூடியதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த 10 லேக் ஷேர் பிளஸ் இந்த 10 லேக் ஷேர் கரண்ட்ல உள்ள 10 லேக்ஸ் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 20 லேக் ஷேர் வந்து என்ன ஆயிரும் அந்த கம்பெனிக்கு ஓவரால் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ அந்த 1 கோடியில 20 லட்சத்தை டிவைட் பண்ணிங்கன்னா இபிஎஸ் என்னதான் மாறிடுது, 5ஆ மாறிடுது. ஸோ இந்த த்ரெட்டனிங் வந்து எதில் காமிப்பாங்க அப்படின்னா, இந்த டைலூட்டட் இபிஎஸ் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஸோ இந்த டைலூட்டட் இபிஎஸ்க்கும் பேசிக் இபிஎஸ் டிடிஎம் இபிஎஸ் இந்த மூணையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக் இபிஎஸ் 10, டைலூட்
பேசிக் இபிஎஸ் 10 இருக்குது, டிடிஎம் இபிஎஸ் 11 இருக்குது, இந்த டைலூட்டட் இபிஎஸ் 5 இருக்குது. இந்த கம்பெனி நம்ம வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இஎஸ்ஓபி ஆப்ஷன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாலே கம்பெனிகளுடைய ஃபைனான்சியல் கொஞ்சம் வீக்காக இருக்க ஒரு சமயத்துல தான் இந்த சேலரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக தான் அந்த இஎஸ்ஓபிங்கிறது கொடுப்பாங்க. அதனால இந்த கம்பெனிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா இபிஎஸ்ஸுமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், தனித்தனியா போய் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எல்லா ஸ்டாக் அப்ளிகேஷன்லையுமே அது இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்க என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னா ரொம்ப முக்கியமான ஃபார்வர்ட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியினுடைய ஆண்டு வருமானம் நம்ம சொன்ன மாதிரி 10 கோடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 10 லட்சம் ஷேர்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, இபிஎஸ் 10 அப்படின்னு வந்துச்சு. இந்த வருஷம் வருமானம் 10 கோடி அப்படின்னா அடுத்த வருஷம் வருமானம் நான் ஒரு 12 கோடி வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போடுறேன், ஒரு கால்குலேஷன் வச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் வந்து எவ்வளவுதான், 10 லட்சம் தான். அப்போ இபிஎஸ் என்னதான் மாறுது, 12ஆ மாறுது. அப்போ 10ல இருந்து 12ஆ மாறுங்கல அதனுடைய பிரைஸ், கரண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாக்குறோம். கரண்ட் பிரைஸ் என்ன இருக்கு, 100 ரூபாயில சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ 100 டிவைடட் பை 10ங்கிறது என்னன்னா கரண்டா அந்த ஸ்டாக் வந்து பி ரேஷியோ 10ல வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இங்க 12 அப்படின்னு வரும்பொழுது அந்த பி ரேஷியோ என்ன ஆயிருது, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 8 பாயிண்ட் சம்திங்ல வரும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க ப்ராஃபிட்டை அந்த கம்பெனி ரீச் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு 12 கோடி ரூபாய் அந்த கம்பெனி சம்பாதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இப்போ வாங்கின பிரைஸ் ரொம்ப சௌகரியமான பிரைஸா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னன்னா அட்ஜஸ்டட் இபிஎஸ். இந்த அட்ஜஸ்டட் இபிஎஸ்னா என்ன, நார்மலா ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன, அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு கம்பெனி திடீர்னு என்ன செஞ்சிருக்கலாம், தன்னுடைய சொத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வித்திருக்கலாம். வித்து அந்த அதையே நம்ம என்ன செய்வோம், அக்கௌண்டிங் காமிக்கணும்னு ப்ராஃபிட்ல கொண்டு வந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள்பட்ட கடனா இருக்கும், அந்த கடன் திடீர்னு அந்த கம்பெனிக்கு வந்திருக்கும். அதனால அதனுடைய ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும், 10 கோடியில இருந்து 20 கோடியா மாறி இருக்கும். உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிக் இபிஎஸ் இந்த ஃபார்வர்ட் இபிஎஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு குயிக்கா நம்ம போய் இது பண்ணிடக்கூடாது. உடனே என்ன செய்யணும், நம்ம இந்த அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த அட்ஜஸ்டட் இபிஎஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியில இருந்து தான் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெளிவா காமிச்சிடும். உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் 10 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஆப்ரேட்டிங்ல இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் என்ன ஆயிருக்கு, ஒரு லேண்டை சேல் பண்ணதுனால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 15 கோடி ஆயிடுச்சு. அந்த 15 கோடியை 10 லட்சத்தால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 ஆயிரம் இபிஎஸ். அப்போ 10ல இருந்து 15ங்கிறத உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% இபிஎஸ் கூடிருச்சு. அப்ப அந்த ஸ்டாக் 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் 250 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்க நினைச்சு நினைஞ்சிடக்கூடாது, அந்த ஸ்டாக்கை வாங்கிடக்கூடாது. அதுலதான் நம்ம அட்ஜஸ்டட் இபிஎஸ் பாக்குறோம். அட்ஜஸ்டட் இபிஎஸ் என்னதான் இருக்கு, இந்த 5 கோடி ரூபாய் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த 10 கோடியில இருந்து அந்த 10 கோடியில இருந்து இந்த 5 கோடி நினைஞ்சிருவாங்க, கழிச்சிட்டாங்கன்னா 5 கோடி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இபிஎஸ் வெளியே நேரம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். இந்த மாதிரி இந்த இபிஎஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்க கம்பேர் பண்ணி பி ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.